இந்த யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனை முக்கியமாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் காட்டும். வணக்கம் நண்பர்களே, இந்த 11 பேஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் சக்ஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேண்ட்மார்க் கேசஸ் ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேசஸ்லாம் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க, டேரெக்டாக ஒன்லைனரில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேசஸில் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அதை சம்மந்தமாக கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாமே வந்து அப்போ கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கேசஸ்லாம் இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ட் கேசஸ்லாம் என்னென்னன்ட்டு நம்ம ஒரு வீடியோலையும் பார்க்கலாம், முக்கியமாக ஒரு டாப்பிக்லேயும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரியாம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ரியாம்பிளுக்கு சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் கேசஸ்லாம் என்னென்னன்ட்டு 3 கேஸ் வந்து ரொம்ப மேஜர் இம்பார்ட்டண்ட்டு. பெர்பரா யூனியன் கேஸ் 1960, கேசவானந்தா பாரதி கேஸ் வந்து 1973. அந்த கொஷின்ஸ்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க கேசவானந்தா பாரதி கேஸ் பற்றி. அதுக்கப்புறம் வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995. ஓகேங்களா? இது 3மே வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட்டாக இல்லையான்ட்டு அதுதான் நம்ம முக்கியமாக இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பெர்பரா யூனியன் கேஸ் 1960. இந்த பெர்பரா யூனியன் கேஸ்ன்னு ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? பெர்பரா யூனியன் கேஸ்னால் என்னென்னா, பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு டிரான்ஸ்ஃபர் டெரிட்டரி ஆஃப் பெர்பரா டு பாகிஸ்தான். ஓகேங்களா? பெர்பரான்றது ஒரு இந்தியன் டெரிட்டரி, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அதை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்கான்ட்டு பற்றின கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து எழுப்புகிறாங்க இந்த கொஷினை. 1958 நேரு நூன் அக்ரிமெண்ட்னு ஒன்று நடந்திருக்கும். அதாவது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நேருக்கும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நூன் அவங்களுக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கும். சரிங்களா? எதை பற்றின ஒப்பந்தம்னா பார்டர் ஏரியாஸ் பற்றி, எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் எப்படி பிரிச்சுக்கிறதுண்டு சுமூகமாக பிரிச்சுப்பாங்க. அப்போ அதை பற்றின அப்போ தான் வந்து பெர்பராயை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தான் தரதா வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிக்கல் 3ல், ஓகேங்களா, ஆர்டிக்கல் 3ல் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டேட்டை வந்து எப்படி உருவாக்கலாம், க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு நேம் என்ன, எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஸ்டேட்டை எப்படி டிமினிஷ் பண்ணலாம். டிமினிஷ்னால் வந்து அழிக்கிறது, அதாவது குறைக்கிறது. பெரிய இடம் உள்ள ஒரு ஸ்டேட்டை வந்து கம்மியாக குறைக்கிறது, பிரித்து இந்த 2 ஸ்டேட்டாக உருவாக்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம், இது மாதிரி விஷயங்கள் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேட்டை, நம்மளோட டெரிட்டரியை வந்து இன்னொரு ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் இங்கே இந்த கேஸ் வந்து பிரச்சனையாக வரும். சரிங்களா? ஸோ இந்த கேஸில் என்ன 2 ஆர்டிக்கல் இன்வால்வ் ஆகுதுதான் முக்கியமாக, ஆர்டிக்கல் 3யும் ஆர்டிக்கல் 368. சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டிக்கல் 3 படி என்ன சொல்கிறாங்கன்னா, த சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு டிமினிஷ் த ஏரியா ஆஃப் ஸ்டேட் அண்டர் ஆர்டிக்கல் 3 டஸ் நாட் கவர் செஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி டு ஃபாரின் கண்ட்ரி. நான் சொன்னது தான். ஸோ டஸ் நாட் கவர் செஷன்னா என்னென்னா விட்டு கொடுத்தல். டிமினிஷ் பண்ணலாம் நம்மளோட ஸ்டேட்டை, ஆனால் நம்மளோட ஸ்டேட்டை வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து விட்டு கொடுக்கறதுன்றது கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அக்ரிமெண்ட் படி நம்ம வந்து பெர்பராயை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிக்கல் 368 என்னென்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுறது, கான்ஸ்டியூஷனில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் வந்து ஆர்டிக்கல் 368. அதைப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது ஒன்று கொண்டு வராங்க. சரிங்களா? அந்த ஆக்டை கொண்டு வந்துட்டு பெர்பராய் பிளேஸை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து பெர்பரா யூனியன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட். அந்த கேஸ் படி ப்ரியாம்பிள் வாஸ் நாட் அன் இன்டர்னல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட பார்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நேரோ ஜட்ஜ்மெண்ட். அதாவது என்னென்னா, அந்த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கேஸ்னால் ஒரு பெஞ்ச் இருக்கும்ல, அந்த பெஞ்சில் இத்தனை ஜட்ஜஸ்ன்னு இருப்பாங்க. அதோட ஹெட்டே வந்து ப்ரியாம்பிள் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ப்ரியாம்பிள் தான் வந்து கான்ஸ்டியூஷனை ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கான ஒரு கீ, அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்கான ஒரு கீ அப்படின்னு சொல்லி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொன்னாலும் ப்ரியாம்பிள் வந்து நாட் அன் இன்டர்னல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லி கேஸை முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்னா, முக்கியமாக இந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன கேட்பாங்கன்னா, இயர் வந்து எந்த இயர்னு கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட்டு, அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரியாம்பிள் வாஸ் நாட் அன் இன்டர்னல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ட்டு எந்த கேஸில் சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, பெர்பரா யூனியன் கேஸ் 1960. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இதில் என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க, இந்த கேஸ் மூலிமா தான் 9th அமெண்ட்மெண்ட் ஆக்டே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட்டு. அப்போ இதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 3யும் ஆர்டிகல் 368 கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நேரு நூன் அக்ரிமெண்ட் வந்து எந்த கேஸோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா பெர்பரா யூனியன் கேஸு. ஓகேங்களா? இது மாதிரி தான் இம்பார்ட்டன்ட்டு. மோஸ்ட்லி எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 1960 இயரும் அதோட ஜட்ஜ்மெண்ட், இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் என்ன தான். ஓகேங்களா? அடுத்தது கேசவானந்த பாரதி கேஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. இதுவும் வந்து ப்ரியாம்பிளோட ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் வரும். ஆனால் நம்ம இப்போ ப்ரியாம்பிளுக்கு சம்மந்தமானது மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து மொத்தம் பெஞ்சில் எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா 13 ஜட்ஜஸ். இதுதான் இருக்கிறது லார்ஜஸ்ட் பெஞ்சு. அதாவது 13 ஜட்ஜஸும் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த கேஸில் மட்டும்தான் இவ்வளோ ஜட்ஜஸே இருக்காங்க. மற்ற எந்த கேஸ்லையும் இவ்வளோ இருக்க மாட்டாங்க. 11 பேர் கூட இருப்பாங்க. ஆனால் 13 இந்த ஒரே கேஸில் தான். அப்போத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய கேசஸ் நடந்தது வரைக்கும் இந்த ஒரு பெஞ்சில் மட்டும்தான் 13 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இது இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். இது வந்து அதுக்கப்புறம் இன்னும் இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குங்களா. அதாவது எதை வேணாலும் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்க எந்த பார்ட்டை வேணாலும் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எந்த சேஞ்சும் வரக்கூடாது. இதுதான் முக்கியமான இது. இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேசிக் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ண கேஸ் எதுனா கேசவானந்த பாரதி கேஸ் தான். இந்த ஹிஸ்டாரிக்கல் இந்த இவ்வளோ கேசஸ்லேயும் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ்னால் கேசவானந்த பாரதி கேஸ் தான். ஓகேங்களா? சிம்பிளாக பார்க்கும்போது என்ன கேஸ்னால், ஒரு கேசவானந்த பாரதின்றவர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சாமியார் ஒரு மடம் வச்சுருக்காரு. அவருக்கு ஹெட்டு வந்து அவர் தான். அப்போ அந்த காலகட்டத்தில் கேரளாவில் வந்து ஒரு லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி இவரோட இடத்த வந்து பறிச்சிடுவாங்க கேரளா கவர்மெண்ட். ஓகேங்களா? வேறு எந்த ஒரு காம்பன்சேஷனும் கொடுக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா கேஸ் போடுவார். எதுக்கு கீழே கேஸ் போடுவார்னா ஆர்டிகல் 26 கீழே வந்து கேஸ் போடுவார். இதை வந்து யார் சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா என்ஏ பால்கிவாலான்னு ஒருத்தர் இருப்பார், ஜூரிசிஸ்ட்டு இருக்காருங்களா. அவர் தான் வந்து ப்ரியாம்பிளை வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். அவரோட சஜஷன் பேரில் ஆர்டிகல் 26 கீழே வந்து இவர் வந்து கேஸை ஃபைல் பண்ணுவார். என்ன அந்த ஆர்டிகல் 26னால் அவர் ரிலீஜியஸ் வந்து அஃபேர்ஸை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்றது அந்த ஆர்டிகல் 26ல் சொல்லியிருப்பாங்க. அது கீழே வந்து கேஸ் போடுறது தான் இது. இதுலேயும் நிறைய விஷயம் நடந்திருக்கோம். நம்ம இப்போ வந்து ப்ரியாம்பிள் சம்மந்தமாக வந்து பார்க்கலாம். நிறைய விஷயம்னா என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ள நிறைய கேஸ்லாம் நடந்திருக்கும். அதாவது என்னென்னா கோலக்நாத் கேஸ் 1967, ஆர்சி கூப்பர் கேஸ் 1970, மாதவராவ் இந்தியா கேஸ் 1970. அப்புறம் கவர்மெண்ட் தான் இந்த கேஸ்லாம் வந்து சரி தள்ளுபடி பண்ணுறதுக்கு, இந்த கேஸ்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்திரா காந்தி அவர்கள் வந்து 24th, 25th, 26th, 29th அமெண்ட்மெண்ட்டுன்னு கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இந்த 4 அமெண்ட்மெண்ட்டும் என்னென்னா கேசவானந்த பாரதி கேஸில் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. அவரோட வேலிடிட்டியை பற்றி பேசுவ மாதிரி வரும் இந்த கேசஸ்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்போ நல்லா இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ப்ரியாம்பிளுக்கு சம்மந்தமாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் நடக்கும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு கொஷினே வந்து ரைஸ் ஆகுது. ப்ரியாம்பிள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா முடியாதான்ட்டு அண்டர் ஆர்டிகல் 368 படி. ஆர்டிகல் 368 படி அமெண்ட்மெண்ட் பண்ணோன்னா என்னன்னா ப்ரியாம்பிள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஆனால் பெர்பரா யூனியன் படி ப்ரியாம்பிளை வந்து கான்ஸ்டியூஷனில் பார்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எப்படி இதை வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக இல்லாத போது எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு கொஷின் வந்து ரைஸ் ஆகுது. பண்ண முடியுமா முடியாதான்ட்டு இது இந்த கொஷினும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஹிஸ்டாரிக் கேஸ் ஆஃப் கேசவானந்த பாரதி கேஸில், அதாவது ப்ரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்ட்டு ஃபஸ்ட்டு டைம் எந்த கேஸில் வந்து கொஷின் ரைஸ் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா? இந்த பெட்டிஷன் போட்டவர் வந்து சொல்கிறாரு என்னன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறது வந்து எந்த ஒரு ஃபண்டமெண்டல் இதுக்கும் டேமேஜ் இல்லாத மாதிரி தான் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நடக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனலாக என்ன சொல்ல வருவாங்கன்னா ப்ரியாம்பிளும் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ரியாம்பிள்லையும் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரோட கான்ஸ்டியூஷனை வந்து ஆல்டர் பண்ணாமல், அதாவது ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸை வந்து கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸு ஆர் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ணவே கூடாது. எக்ஸாம்பிள் இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் வரும்.
பேசிக் ஸ்ட்ரக்சர்னு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது. பாலிட்டி கிளாஸ் வந்து பார்க்கும்போது அந்த டாபிக் பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த கேஸ் படி ஃபைனலாக என்ன சொல்ல வராங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு பார்ட்டை கூட நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுவாக இருந்தாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் 368 ஆர்டிக்கல் படி. ஆனால் என்னென்னா கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்து எந்த மாற்றமும் ஏற்பட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் அப்படி எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் தான் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ப்ரியாம்பிளை ஒரே ஒரு டைம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 1976. அது என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சோஷியலிஸ்ட்டு செக்குலரிஸ்ட்டு இன்டர்பிரிட்டி இது 3ன்ற வேர்டையும் வந்து ப்ரியாம்பிளில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த சேர்த்தது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. அதனால் அது வந்து அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணது வந்து வேலிட் தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கேஸ் படி ப்ரியாம்பிள் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குற கொஷின் என்னென்னா, கேஷவந்த பாரதி கேஸில் இயர் தான் கேட்பாங்க 1973. அப்புறம் ஸ்டேட் ஆஃப் யார் கூட இந்த கேஸ் தான் கேஷவந்த பாரதிக்கும் யாருக்கும் இந்த கேஸ் தான் ஸ்டேட் ஆஃப் கேரளாவுக்கும் இந்த வந்து கேஸு இது கேட்பாங்க. யாருக்கும் கேஸ் நடக்குது, எந்த இயரில் நடக்குது, முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் என்ன அதில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதில் தான் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் இம்பார்ட்டண்ட்டான வந்து பாயிண்ட்டு. அப்புறம் ப்ரியாம்பிள் இஸ் நாட் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது எந்த கேஸில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட், அதாவது ப்ரியாம்பிள் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எந்த கேஸில் இது வந்து சொல்லியிருக்காங்கன்னா கேஷவந்த பாரதி கேஸில் சொல்லியிருக்காங்க. வெரிப்ரா யூனியனில் வந்து இட்ஸ் நாட் இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, இதில் வந்து இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லார் பற்றியும் கேட்டுட்டு ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் வைடர் இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கும். சரிங்களா? அதாவது நல்லா ஆராய்ஞ்சு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ட்டு. வெர்பிராயில் வந்து மேலோட்டம், அதாவது அந்த இதுக்கு அந்த டைமுக்கு பார்த்துட்டு அது வந்து நாட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அது சொன்னது வந்து ராங்குன்ட்டு இந்த கேஸில் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு கேஸு, அந்த கேஸ் என்னன்னா எல்ஐசி ஆஃப் இந்தியா விசஸ் யூனியன் கவர்மெண்ட் 1995. இந்த கேஸ்லேயும் என்ன சொல்ல வராங்கன்னா ப்ரியாம்பிள் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 கேஸில் வந்து ப்ரியாம்பிள் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லி ஃபைனலாக சொல்லிடுறாங்க. சரிங்களா? இட் இண்டிகேட்ஸ் தட், அதாவது ப்ரியாம்பிள் என்ன சொல்ல வராங்கன்னா, சோர்ஸ் ஃப்ரம் விச் த கான்ஸ்டியூஷன் கம்ஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷனோட சோர்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா பீப்புள் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து தான் வருதுன்னு ப்ரியாம்பிள் சொல்லுது அப்படின்றாங்க. அப்போ ப்ரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். April 24, 1973 கேஷவந்த பாரதி கேஸை வந்து டேட்டை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே என்ன விஷயம்னா, அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிக்கல் 368 படி எந்த பார்ட் வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து ஆல்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறக்கூடாது. இதை எப்படி இருந்தாலும் சரிங்களா, என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாலும் ஸ்ட்ரக்சர் வந்து மாறக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து மக்களுக்கோட ரைட்ஸை வந்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் தான் இந்த 3 இம்பார்ட்டன்ட் கேசஸ். இது எப்படிலாம் கேட்டாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டாப்பிக்காக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் கேசஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். இந்த யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனை முக்கியமாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் காட்டும்.